பெண்கள்கிட்ட பேசும்போது அல்லது பெரியவங்ககிட்ட பேசும்போது பெண்கள்னாலே பெரியவங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆண்கள்னால் குழந்தைகள். பெண்களின் பார்வையில் ஆண்கள் குழந்தைகள், ஆண்களின் பார்வையில் பெண்கள்னால் பெரியவங்க. இது இயற்கை விதிமுறை. அப்போ பெண்கள்கிட்ட பேசும்போது தைரியமாக பேசணும், சத்தமாக கூட பேசணும், நல்லா தைரியமாக உற்சாகமாக பேசணும், போல்டாக பேசணும். தயக்கத்தோட ரொம்ப அமைதியாக அப்படிலாம் பேசாமல் யார்கிட்ட பேசினாலும் ஒரு அழுத்தமாக திருத்தமாக சத்தமாக போல்டாக பேசணும். பெரியவங்ககிட்ட பேசுகிறீங்களா, ஒரு போல்டாக பேசணும், தன்னம்பிக்கையோடு பேசணும். அதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் சத்தமாக அழுத்தம் திருத்தமாக பேசணும். அப்போ அந்த பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, ஒரு தயக்கம் இல்லாமல். பெரியவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் நீ பெரியவர்கள்ட்ட நல்லா பேசுவ. நீ அந்த மாதிரி தயக்கம் இல்லாமல் அழுத்தம் திருத்தத்தோட நல்லா உச்சரிக்கணும். வார்த்தைகளை உச்சரித்து அவங்ககிட்ட தைரியமாக பேசணும். அப்படின்னா முதல்ல பெரியவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை உனக்கு இருக்கணும். உதவி செய்கிறதுக்கு நீ ஆர்வமாக இருக்கணும். பெரியவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உனக்கு மனசே இல்லைன்னா பெரியவர்கள்ட்ட எப்படி பேசணுன்னு கூட உனக்கு தெரியும். ஏன்னா பெரியவர்கள்ட்ட நம்ம ஏன் பேசுகிறோம், பெரியவர்கள் நம்மக்கிட்ட ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து அவங்க ஒரு உதவி எதிர்பார்க்குறாங்க. அப்போ நாம் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆர்வத்தோடு இருந்தால் தான் அவங்கக்கிட்ட தைரியமாக பேச முடியும், போல்டாக பேசணும், தன்னம்பிக்கையோடு பேச முடியும். அதுபோல் பெண்களுக்கு ஆண்கள் உதவி செய்யணும் அப்படின்னா பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், பெண்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுல ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் பெண்கள்கிட்ட தைரியமாக பேச முடியும். பெண்கள் ஒரு வேலை சொன்னால் வேறு வேலை இல்லைப்பா இவளுக்கு அப்படின்னா நம்ம பெண்கள்கிட்ட பேசுகிறதே எப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும். பெண்கள்கிட்ட பேசுகிறதோட நோக்கமே என்னென்னா அவங்க உதவி செய்யணும். அவங்க நம்மக்கிட்ட உதவி கேட்பாங்க. ஆண்கள்கிட்ட உதவி கேட்கும்போது அப்போ பெண்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்கள் தயாராக இருக்கணும். அதற்காக எப்போ வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி உதவி செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் தன்னம்பிக்கையோடு அந்த ஆண் பேசும். அந்த பெண்கிட்ட ரொம்ப ஆர்வமாக பேசும். ஒரு பெண்ணிற்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆண் ஆர்வமாக இருக்கிறான் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஆணிடமிருந்து ஒரு பெண் தனக்கு தேவையான உதவியை பெறுவதற்கு அவள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். அதனால் பெண்கள்கிட்ட சரி பெரியவங்ககிட்டே சரி அவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அவங்ககிட்ட நாம் எப்படி பேசணும் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக தெரிஞ்சிடும். தைரியமாக பேசலாம், தன்னம்பிக்கையோட வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக நல்லா உச்சரித்து சத்தமாக அப்படி பேசுவதற்கு எது காரணமாக இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்வதில் ஆர்வமாக இருக்கணும். அடிப்படை நோக்கம் என்னது, அவங்களுக்கு உதவி செய்வதில் நம்ம ஆர்வமாக இருக்கணும், பெண்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி. அப்போ தான் அவங்ககிட்ட நல்லா தன்னம்பிக்கையோட பெண்கள்கிட்ட நல்லா பேச முடியும், பெரியவங்ககிட்டையும் நல்லா பேச முடியும். அதை விட்டுட்டு இப்போ இங்கே என்ன நடக்குன்னா பெண்கள்கிட்டருந்து உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள்கிட்ட பெண்களுக்கு உதவி செய்யணும். அதுபோல் பெரியவர்களுக்கு உதவி செய்கிற வழக்கமே இப்போ இல்லாமல் போச்சு. அதனால் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இப்போ காண்டாக்டே இல்லை. இப்போ பெரியவர்களுடைய அந்த வாழ்வியல் நிலைப்பாடு என்ன, சிறியவர்களை வழிநடத்துகிற அந்த வாய்ப்பு இன்றைக்கி பெரியவர்களுக்கு இல்லவே இல்லை. பெரியவர்கள் எதற்கு நமக்கு, அவங்களுடைய பயன் என்னன்னே சிறியவர்களுக்கு தெரியலை. அந்த அளவுக்கு இன்றைக்கி பெரியவர்களுடைய உதவியே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிறோம். எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இன்டர்நெட்லேருந்து பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு இயந்திரங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி. பெரியவர்களுக்கும் இயந்திரங்கள் தான் வழிகாட்டி. எது தேவையோ, எந்த தகவல் தேவையோ எல்லாம் இங்கே இன்டர்நெட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பெரியவர்களுக்கு உதவி செய்கிற வழக்கமே இப்போ இல்லை. பெரியவர்கள்ட்ட எப்படி பேசினா என்ன, அது பற்றின கவலை கூட இல்லை. அவங்ககிட்ட எப்படி பேசினா என்னப்பா, யாருப்பா பேசிட்டு பேசுகிறதுக்கு இப்போ எங்கேப்பா நேரம் இருக்குது, பேசுகிறதுக்கே நேரம் இல்லை. அவங்ககிட்ட எப்படி பேசுகிறோன்னு இப்போ யார் அந்த கவலையில் இருக்கா அப்படின்ட்டு பெரியவர்களுக்கும் இன்றைக்கி சிறியவர்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போச்சு. அதனால தான் இன்றைக்கி பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்களை ஆனால் முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன சிறியவர்களை வழிநடத்துகிற பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவங்களுடைய உதவி இன்றைக்கி சிறியவர்களுக்கு தேவையில்லை. அதனால் அவங்களுக்கு தங்களுடைய முக்கியத்துவத்தை அவர்களால் உணர முடியவில்லை. சிறியவர்களிடம் தங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது, சிறியவர்களை வழிநடத்துகிற அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாதனால சிறியவர்களிடம் தங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உணராமல் தாழ்வு மனப்பான்மையில் பெரியவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்குரிய மரியாதையை சிறியவர்களிடம் உணர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் பெரியவர்கள் இருக்கிறார்கள்.